Hi friends, welcome back to Tirumadi Sathishillam. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப நாளா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல அத பத்தின ஒரு டவுட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையில நான் விளக்கேத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விளக்குல பஞ்சு திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நான் விளக்கை ஏற்றி வைப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க, அக்கா ஃபர்ஸ்ட் எண்ணெய் தான் ஊற்றணும் அதுக்கப்புறம் தான் திரி போடணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா இல்லை திரி தான் ஃபர்ஸ்ட் போடணும் அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும், நீங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் என் மேலே அக்கறை கொள்வதையும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். விளக்கு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ஒரு லக்ஷ்மி துதியை சொல்லுவேன். இது என்னோட பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. சின்ன வயசுல நிறைய மந்திரங்கள் அவங்க எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஒரு விசேஷமான ஒரு மந்திரம் தான் இது. மந்திரம் சொல்ல முடியாது, ஒரு துதி, லக்ஷ்மி துதின்னு சொல்லலாம். இது அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த லக்ஷ்மி துதியில பார்த்தீங்கன்னா, விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, சோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் நெய் விளக்கு என் குடில் விளங்க, மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான், மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தன தானியங்களை தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்களை தாருமம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா, புகழுடம்பை தாருமம்மா, அள்ளும் பகலும் என் அண்டில் நில்லுமம்மா. இந்த லட்சுமி துதியை பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதுல எல்லாமே நாம வேண்டது எல்லாமே இந்த துதியில அடங்கிடும். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விளக்கேற்றும் போது ரொம்ப அவசர நேரமாக இருக்கும். ஏன்னா வெளியே போகிற டைமாக இருக்கும், இல்லைனா வீட்லேயே நிறைய வேலை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் பெரிய மந்திரங்கள் எல்லாம் நம்மளால படிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் மனசில் பதிகிற மாதிரி இதை டக்குன்னு நாம் சொல்லிட்டு நம்ம பூஜையை நிறைவு செய்யலாம். அதனால நான் இதை கடைபிடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துதியும் கூட இது. இப்போ நான் எதுக்கு இதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த துதியிலே பார்த்தீங்கன்னா, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் நெய் விளக்கு அப்படின்னு இந்த துதியில வரும். ஃபர்ஸ்ட் பஞ்சு திரி போட்டு அதுக்கப்புறம் தான் நெய் ஊற்றி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் இப்ப கடைபிடிக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இது சின்ன வயசுலேருந்தே இந்த துதி பாடும்போது சரி அதில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எதுவுமே கொடுக்கல. எனக்கு என்னோட லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த தப்பை செய்கிறோம், அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு சில விஷயங்கள் தோணும். எனக்கு நிறைய முறை அந்த மாதிரி தோணி இருக்கு. அதே போலதான் எனக்கு நான் இந்த மாதிரி தப்பு செய்யும் போது, ஒருவேளை இது தப்பாவே இருந்தாலும், அதாவது ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் திரி போடணும் அப்படின்னு ஒரு தப்பா இருந்தாலும் அது என் மனசுக்கு தோணலை இது தப்பு தான் நம்ம செய்யறோம்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் திரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்துறேன். உங்களுக்கு இப்போ உங்க சந்தேகம் தீர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எது தப்பு எது சரின்னு நம்ம மனசுக்கு தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க பூஜை ரூம்ல உங்களோட பழக்க வழக்கங்களை நீங்க மாத்திக்க வேண்டாம். நீங்க எப்பவுமே எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் திரி போட்டீங்கன்னா அது உங்க விருப்பம்தான். நான் உங்களை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலை. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, நாம எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி போட்டோன்னா நம்மளோட விரல்கள் அந்த எண்ணெயில பட்டு அந்த எண்ணெய் அசுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம கையால தான் நம்ம அந்த விளக்கியே ஏற்றி வைக்கிறோம். அது அப்படி இருக்கும்போது நம்ம கைப்பட்டு அது தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால உங்க விருப்பம் எப்படியோ, உங்க பழக்க வழக்கம் எப்படியோ, உங்க மனசுக்கு எப்படி தோணுதோ அது போல நீங்க சில விஷயங்களை செய்யுங்க. அது நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கும். சில விஷயங்கள் தப்பா இருந்தா நம்ம மாத்திக்கலாம். இது போல வேற எதுனா சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட நீங்க கேட்கலாம். நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்க கூட ஷேர் பண்றேன்.
உங்கள் மனசுக்கு சரின்னு எது படுதோ, உங்கள் மனசுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அதை மட்டும் செய்யுங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிக்காதீங்க. அது தப்பான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் அந்த ரெட் கலர் பட்டனை அழுத்தவே மறந்துடுறீங்க. இன்னைக்கு ஒரு முறை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.